ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். இங்கே முரளி என்ன பண்ணுறான், செம்ம காண்டாகிறான். அத்தை இந்த மாதிரி நடந்துருச்சு, எப்படி இவங்களை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்குதுங்க. பொறுமையார் முரளி, இந்த மாதிரிலாம் பண்ணால் சரி வராது அப்படிங்கிறாங்க. அபியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்களா. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பின்னாடியே வந்துடுறாங்க. நீ இந்த மாதிரி அபி மேலே இவ்வளோ பாசமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் நான் கூட உங்களுக்கு பிடிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோமே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன பாட்டி ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க. அதனால் ஒன்றும் இல்லை பாட்டி, பரவாயில்ல விட்டுருங்க. அபி அதுலேருந்து இன்னும் வெளியில் வரவே இல்லை. அப்படியே ராகவை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மாமியாக்காரியும் மருமையனும் ரொம்பவே அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு ஏதாவது பண்ணணும் அத்தை. சரி விடு, ஏதாவது பண்ணுவோம், பொறுமையாக இரு அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு வர்ற நேரமாக பார்த்து என்ன பண்ணுறான், பேக்கில் இருக்க எல்லாத்தையும் பொருளையும் எடுத்து எடுத்து வைக்கிறான். அதுவும் ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இந்த பேக்கு அப்படின்னு இப்போ ஞாபகப்படுத்தி சொல்கிறானே, அந்த மரமண்ட ராகுவுக்கு தெரிய வேணாம். அப்போ அதுக்கு முன்னாடி வச்ச பேக்குன்னு எப்படி கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு தெரிய வேணாம். அப்படியே அங்கே ஃபோனை பேசிக்கிட்டு நிற்கிது. பார்த்தா எல்லா பொருளையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு, இது என்ன கிரீட்டிங் கார்டு, எனக்கு ஐ லவ் அப்படின்னு போட்டுட்டு ஏன்னு போட்டிருக்கேன். ஐ லவ் ஏன்னா அபின்னு சொல்கிற மாதிரி போயிட்டு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, இது எதுக்கு இனிமேல் என் பேக்குல அப்படின்னு போட்டுட்டு போயிடறான். இது யார் மோதிரம், எனக்கு யார் அஞ்சலி போட்டிருப்பாளா அப்படின்னு ஒரு மோதிரத்தையும் வெளியில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்களா. போனதுக்கப்புறம் பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ராகவ் என்ன பண்ணுறான், எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படியே ஐ லவ் யூ அபியா இருக்குமோ அஞ்சலியாக இருக்குமோ, எப்போவுமே ஒரு கவலையோடு இருக்கிற மனுஷன் இவன் நல்லா தூவிட்டு போயிட்டானா, அதனால பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் மோதிரத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே செம்ம காண்டாறாங்க. இது அபிகையில் இந்த மோதிரம் மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு. அடுத்து பார்த்தா அந்த முரளி என்ன பண்ணுறான், ஒட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இதைத்தானடா ஆசைப்பட்டேன், பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கு நல்லா கொழுந்து விட்டு எரியிற அளவுக்கு நல்லா தூண்டி விட்டுட்டேன்னா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே எப்படியே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். இப்படியே உங்களை ரெண்டு பேர்த்தையும் நான் பிரிக்கிறேன் பாடுறா, நான் ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஜென்மத்தில் ஒன்று சேரவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இவன் என்ன பண்ணுறாங்க, அந்த ராகவ் அந்த கிரீட்டிங் கார்டையும் அந்த மோதிரத்தையும் எடுத்துகிட்டு ரூமுக்கு வர்றாங்களா. இங்கே அபி பாட்டுக்கு அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. ராகவ் நம்ம மேலே அவ்வளோ இதாக இருக்காரு அப்படின்னுட்டு பார்க்குறாங்க. உட்காடுறாங்க. உட்கார்ந்த கூட ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அபி கேட்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கனா, எல்லாம் நீ பண்ணி வச்சுட்ருக்கதான், உன்னை நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அபி, ஏன் மறுபடியும் இப்படி ஆகிட்டீங்க, நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு கேட்க, நல்லா தான் இருந்தேன் எல்லாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு செம்ம கோமா வருது, ஏன் அபி இப்படி இருக்கிற அப்படின்ட்டு. நான் ஒன்றும் தப்பு பண்ணலையேங்க, ஏன் ராக்கிபா ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கல, இந்த கிரீட்டிங் கார்டை பாடு அப்படிங்கிறாரா. பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படி இதில் என்ன இருக்குது, இது யார்ட்டோ கிரீட்டிங் கார்டு, இதே ஏன்ட்ட கேட்குறீங்க காமிக்கிறீங்க, ஓ இது யார்ட்டோவா, இது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பார்க்குறாங்களா. செம்ம கோவம் வருது. ஓ அதில் ஏன் இருக்கிறதுனால இது நான் தான் கொடுத்தேன்னு நினைக்கிறீங்களா, ஆமாம் அப்படிங்கிறாங்க. வாயை மூடுங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்படி, ஏன்னா இது வேற இருக்கக்கூடாதா, ஏன் அஞ்சலியாக கூட இருக்கக்கூடாதா, இதை நான் தான் கொடுத்தேன்னு அர்த்தமா, ஓ அவனும் இப்படித்தான் அஞ்சலின்னு சொன்னால் நீயும் அதே மாதிரி அஞ்சலின்னு சொல்ல, ஏங்க அவன் பொண்டாட்டி ஏன் அஞ்சலின்னா அதைத்தானங்க நான் சொல்ல முடியும், இது பொய் சொல்லி மழுப்பாத, இதை நீ தான் கொடுத்துருக்க, ஐயோ நான் என்னதான் சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க அபி. சரி அதை விடு, அப்போ இது என்ன, இது உங்கையில் இந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்களா. மோதிரத்தை வாங்கி அபி பார்க்குறாங்க. பார்த்துட்டு செம்ம காண்டாகிறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, இதை நாம் அவன் ரூமுக்கிட்டே போயிட்டு அவன் கையிலே கொடுத்துட்டு வந்தோமே, இது ஏன் இப்படி, இது எப்படி, ஓ அப்போ இவன் வேலை பார்க்குறான், வேணுக்குன்னு தான் பண்ணி இவன்ட்ட ராகவ் கண்ணில் படுற மாதிரி கொடுத்துருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி இந்த மோதிரம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு, ஓ எனக்கு தெரிஞ்சு போச்சேன்னு உனக்கு பயமாக இருக்கா அப்படின்னு ராகவ் கேட்க, ஐயோ முட்டாள் மாதிரி பேசாதீங்க, இது எப்படி வந்துச்சு நான் சாதாரணமாக தான் கேட்குறேன் அப்படின்னு அபி சொல்ல, முரளி தான் அங்கே எடுத்து வச்சான், அதை பச்சதை நான் பார்த்துட்டு உன்ட்ட வந்து கேட்குறேன், இப்போ சொல்லு அவன்கிட்ட எப்படி போச்சு அப்படின்னு கேட்க, அப்படியே செம்ம காண்டுறாங்க. அப்படியே ஐயோன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த மோதிரம் என்னுட்டே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் எப்படி அவன்கிட்ட போச்சு, அப்புறம் எப்படி போச்சுன்னா இது அவனோட மோதிரம் அப்படிங்கிறாங்க. அவனோட மோதிரமா அப்படிங்கல, அப்புறம் எப்படி ஓங்கையில் இருந்துச்சு அப்படிங்கிறாங்களா. ஐயோ இது அவன் எனக்கா போட்டதுங்க, நான் தான் சொன்னனே நிச்சயம்லாம் பண்ணனா இந்த ஆசான்னு சொல்லிட்டு, அவன் போட்ட மோதிரம் இந்த மாதிரி அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சவொடனே ஓ மோதிரம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் முகத்தில் விட்டு எறிஞ்சிட்டு வந்துட்டேங்க. அப்படி இருக்கல நான் ஏன் அவன் மோதிரத்தை வச்சுக்கணும், அது எதுக்கு தேவையில்லைன்னு கொடுத்துட்டேன், நான் ஏன் அவன்கிட்ட போய் இந்த மோதிரத்தை கொடுக்கணும், எனக்கு என்ன பைத்தியமா, நான் அவன் மனசார நான் அந்த மோதிரத்தை அவனுக்குலாம் கொடுக்கவே இல்லைங்க, என்னை புரிஞ்சுக்கங்க அப்படிங்கல. இது என்ன நடிக்கிறியா மாட்டிக்கிட்டேன்ட்டு அப்படின்னு அபி சொல்ல, ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே, நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டீங்களா, இப்போ தான் நல்லா இருக்கீங்க, நல்லா மனசு மாறிட்டீங்கன்னு அந்த ஆண்டவனுக்கு நான் நன்றி சொன்னேன், மறுபடியும் ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கிறீங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கல. சும்மா அழுது நடித்து சீன் கிரியேட் பண்ணாத, எல்லாம் புரிஞ்சு போச்சு, இவன் ஆசையாக எடுத்து வச்சுக்கிட்டே இருந்திருக்கான் பேக்கில் தெரியுமா, அதை நீயா கொடுத்துருக்க, ஐயோ நான் கொடுத்துருந்தா அப்படியே அவன் தூக்கி போட்டு போகிறான், உங்களுக்கு புரியலையா அப்படிங்கல. இது உங்கள் கண்ணில் படுற மாதிரி பண்ணியிருக்கான்னா அப்போ நம்மளை பிரிக்க பார்க்குறாங்க,
அவனுக்கு சுயநினைவுலாம் போகலை, தயவு செஞ்சு நான் சொன்னால் கேளுங்க அப்படின்னு அபி சொல்ல அப்படியே கொஞ்சம் மரமண்டைக்கு உரைக்குது. ஆமாம்ல, அவன் ஏன் இங்கே வெளியில் எடுத்து வச்சுட்டு போகணும், ஆசையாக லவ் பண்ணேங்கிறான், லவ் பண்ணால் அந்த பொருளை வந்து பத்திரமால எடுத்து வச்சுருக்கணும், இப்போ நம்மளே மது விட்டு பொருளை எப்படி பத்திரமா வச்சுருக்கோம் அப்படிங்கிற இவன் ஏன் தூக்கி போட்டு போகணும், அப்போ அபி சொல்கிற மாதிரி வேணும்னே நம்ம கண்ணில் படுற மாதிரி தான் வச்சுருக்கான் அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே புரியுதா, நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா, நீங்கள் செக் பண்ணுங்க, அவன் வந்து வேணுங்கன்னு நடிக்கிறான் அப்படிங்கல. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, ஏன் இப்படி என்னை தினம் சித்திரவதை பண்ணுறீங்க, அப்படி அவன் தான் முக்கியம்னா நான் பாட்டுக்கு போயிடுவேனே, நான் அவன்கிட்ட வேணான்னு நான் ஏன் இருக்கணும், அவன் எனக்கு நான் லவ் பண்ணலை போதுமா, அதுக்கு மேலே கடவுள் மேலே சத்தியம் பண்ணிட்டேன், இனிமேல் நீங்கள் நம்புறது நம்பாத உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லி போத்திட்டு படுத்துடுறாங்க. ராகவனால் ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணலாம், ஒன்றுமே பண்ண முடியலையே, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு பிச்சுக்கிறாங்க ராகவ். அதுக்கப்புறம் முரளியோட ஆக்டிவேஷன்லாம் நினச்சி பார்க்குறாங்க. இவன் வந்து எல்லாமே ஒரு மாதிரியாக தான் பண்ணுறான், நம்மளையும் அப்படியே பிரிக்கிற மாதிரி தான் தோணுது, வேணுங்கன்னு தான் பண்ணுறான், இதை கண்காணிக்கணும், கண்டிப்பாக அவன் கெட்டவங்கிறத தோலுச்சு காமிக்கணும், அதை அப்படியே பண்ணாலும் அக்காவோட வாழ்க்கை போயிருமே அப்படின்னு சொல்லி குழம்ப ஆரம்பிக்கிறான். இப்படி போனாலும் அப்படியா இருக்குது, ஒன்றும் புரியலையே, கண்டிப்பாக இதை அயோக்கியங்கிறத அக்காவுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவங்க தான் பிளான் போடுவாங்களா, நம்மளும் ஒரு பிளானை போடுவோம் அப்படின்னு ராகவ் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிக்கிறாங்க, சரி பாவம் இவளை நம்ம தப்பாக புரிஞ்சுட்டோமோ அப்படின்னு நினச்சிட்டு அபி என்ன பண்ணாலும் நம்ம அவன் மேலே வந்து மறுபடியும் அந்த கோவமே வந்து நிற்கிதே, இந்த முரளி பண்ணுறது தப்பா அபி பண்ணுறது தப்பா, நம்ம கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், இருந்தாலும் பாவமாக இருக்குது அப்படின்ட்டு அப்படி பக்கத்தில் வராரு. அபியை பார்க்குறாங்க. சாரி அபி, நீ எவ்வளோ நல்லவளாகவும் இருக்கிற, இருந்தாலும் உன் மேலே எனக்கு தப்புன்னு தோணுது, அடிக்கடி வந்து எனக்கு அவன் பண்ணுறது பூரா இப்படி மனசை மாற்றுது, நான் மாற்றிக்க முயற்சி பண்ணுறேன், என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சாரி அபி அப்படின்னு சொல்லிட்டு தலையை வருடி கொடுக்குறாங்க. அப்படி அபி கண்ணுக்குள்ளே நினச்சி பார்க்குறாங்க, இவ்வளோ பாசமாக இருக்கியேடா, மறுபடியும் ஏன்டா இப்படி என் மேலே தப்பாக நினைக்கிற, இதுக்கெல்லாம் காரணம் அந்த முரளி தான், இவன் வேணுக்குன்னே எடுத்து வச்சுருக்கான், நாளைக்கு அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடி தூங்கி போகிறாங்க. காலையில் எந்திரிச்ச கையோட வேகமாக முரளி பார்த்துட்டு அப்படி சொடுக்கு போட்டு கூப்பிட்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற. என்ன அபி, நான் ஒன்றுமே பண்ணலையே, உன் பொருளை ஏன் அங்கே கொண்டாந்து வச்ச, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி மூஞ்சில் விட்டு எறிகிறாங்க. இது எதுக்கு அங்கே என் புருஷங்கட்டில் படுற மாதிரி வைக்கிற, என்ன அபி இது நீ போட்டிருந்த மோதிரம் நான் ஆசாசியாக பார்த்துட்டு இருந்தேன் அவ்வளோதான் அப்படிங்கிற. ஓ உனக்கு அப்போ சுயநிலை வந்துருச்சா, எனக்கு அப்பப்போ நினைவு வருது அபி அப்படிங்கிற. அப்போ என்னை லவ் பண்ணது ஞாபகம் வருதா, நீ வேணுங்கன்னு என்னை பொய் சொல்லி ஏமாத்தினியே அது ஞாபகம் வருதா அப்படின்னு கத்த பார்க்குறாங்க முரளி. எல்லாரும் வர்றாங்களா, அபி எல்லாரும் வர்றாங்க, எல்லாரும் வந்துட்டு போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற. எனக்கு ஒரு மாதிரியாக தலைவலிக்குது அப்படின்னு நடிப்பை ஆரம்பிக்கிறான். அப்படியே ஒரு மயங்குற மாதிரி ஆக்டிங்கை போடுறான். உடனே அஞ்சலி வர்றாங்களா, அஞ்சலியை பார்த்தோன்னு ஒன்றும் பண்ண முடியாமல் தவிக்கிறாங்க. அபி என்னாச்சுங்க இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரியாக வருது அப்படின்னு அஞ்சலி மேலே அப்படியே மயங்கி விழுக. நடிக்கிறியா, உன்னை நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறேன்டா அப்படின்னு அபி சவால் விட்டுட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.